வெல்கம் டு ரெயின்போ ஸ்டடி சர்க்கிள். நம்ம சேனலில் வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற கம்யூனிட்டி வந்து எஸ்சிஏ கம்யூனிட்டி. சரிங்களா? எஸ்சிஏ கம்யூனிட்டி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிசி வந்து இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற பிடிஎஃப் வந்து விட்டுருக்காங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லா கம்யூனிட்டியும் எல்லா கேட்டகரியும் கிட்டத்தட்ட ஒரு 130 போஸ்ட்டுக்கு வந்து அந்த பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் வந்து பிரிண்ட் கூட நம்ம எடுக்க முடியாது, ஜெராக்ஸ் கூட நம்ம போட முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நம்ம நண்பர்களுக்காக புரியும் வகையில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் குடித்தா வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணி பிடிஎஃபாக கட் பண்ணி அதை எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் நாங்கள் வீடியோ போடுறோம். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக புரியும். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ எஸ்சிஏ கம்யூனிட்டி ஆல்ரெடி எல்லா கம்யூனிட்டிக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இது எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு இன்றைக்கி வீடியோ. ஓகே. 3% ரிசர்வேஷன் தராங்க. ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 100ல் 69% வந்து கம்யூனல் ரிசர்வேஷன். அந்த கம்யூனல் ரிசர்வேஷனில் 3%, 69ல் 3 வந்து எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு தராங்க. மீதி 31 அப்படிங்கிறது ஜென்ரல். அது கம்யூனிட்டிலாம் கிடையாது. யார் வேணால் அந்த சீட் எடுக்கலாம். எந்த கேட்டகரி வேணாலும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் சீட் எடுக்கக்கூடிய போஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரி 31%. அந்த ஜென்ரல் பற்றியும் நம்ம தனியாக வீடியோ போடுவோம். இது வந்து எஸ்சிஏ கம்யூனிட்டி. எஸ்சிஏ கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேகன்சி. இந்த குரூப் 2ல் ஃபில் பண்ணக்கூடிய டோட்டல் வேகன்சி நான் போட்டிருக்கேன். 6151 டோட்டல். இன்டர்வியூ 161. நான் இன்டர்வியூ வந்து 5990 வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 6ஆம் தேதி, ஜனவரி 6ஆம் தேதி வந்து ஒரு ஆடண்டம் விட்டு இது மாதிரி ஃபைனலைஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் விட்டுட்டாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஓகே. எஸ்சிஏ ஜென்ரல் 75, எஸ்சிஏ உமன் 33, எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ 3. அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற விஷயத்தை நாங்கள் வந்து உங்களுக்கு புரியும்படி நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். அடுத்து எஸ்சிஏ எக்ஸர்வீஸ்மேன் 5, எஸ்சிஏ ஜென்ரல் லோயர் விஷன் இம்பார்பிலிட்டி 3, எஸ்சிஏ ஜென்ரல் HH 3, எஸ்சிஏ ஜென்ரல் எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி 2, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 30, எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் 12, எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் வீடோ பிஎஸ்டிஎம் 17, எஸ்சிஏ எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 4. மொத்தம் 185. சரிங்களா? இந்த 917ங்கிறது கிடையாது, சாரி, அது வேறு கம்யூனிட்டிக்கான வேகன்சி. அது இதில் தப்பாக எடிட் ஆயிடுச்சு. அப்போ எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185. மொத்தம் 185 வேகன்சி. அது என்னென்ன அப்படிங்கிறது இதில் நாங்கள் வச்சுருக்கோம். இதான் 185 வேகன்சி. சரிங்களா? இப்போ இதில் வந்து எதாவது டவுட் இருந்தால் எங்களை யாராமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். எஸ்சிஏ ஜென்ரல் அப்படின்னா எல்லோரும் என்னென்னு கேட்பாங்க. ஜென்ரலில் தான் தனியாகவே ஒன்று இருக்குது, கம்யூனிட்டி இல்லாமல் 31% சொன்னீங்களே. அப்போ எஸ்சிஏ ஜென்ரல்னால் என்னென்னா, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எஸ்சிஏல இருக்க யார் வேணால் அந்த சீட் எடுத்துக்கலாம். அதான் இதுக்கு மீனிங் ஜென்ரல்னால். ஆனால் எஸ்சிஏ உமன் இருக்குது பாருங்கள், எஸ்சிஏ உமன் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து உமன் கேண்டிடேட் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் எஸ்சிஏ ஜென்ரல்ங்கிறது ஆண்களும் எடுத்துக்கலாம், பெண்களும் எடுத்துக்கலாம், இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களும் எடுக்கலாம், வைக்காதவங்களும் எடுத்துக்கலாம், எந்த ஸ்பெஷல் கேட்டில் வரவங்களும் எடுக்கலாம், வராதவங்களும் எடுக்கலாம். இதுக்கு தான் மீனிங் வந்து எஸ்சிஏ ஜென்ரல். தனியாக ஒரு ஜென்ரல்ங்கிறது வெளியே 31% இருக்கும். அது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன். ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் வரும்போது எஸ்சிஏ ஜென்ரல், எஸ்சிஏ பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ உமன் இருக்கும். சரிங்களா? இந்த ஜென்ரலுக்கு இதான் மீனிங். ஓகே. இப்போ அடுத்து நம்ம வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் போயிடலாம். இதான் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பிடிஎஃப். இது வந்து உங்களுக்கு இதுவே இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு பார்க்க முடியுதா? இதுவே நம்ம ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். டிஎன்பிசி வந்து விட்ட பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி இந்த சைடு போது பார்த்தீங்களா? இதில் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கான கேட்டகரி இருக்கும். இப்போ எப்படி எஸ்சிஏக்கு ஒரு 10 கேட்டகரி வருது, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இருக்கிற 10 கேட்டகரிலாம் கொடுத்து ஒரு பெரிய பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு ஒரு பிடிஎஃபாக இருக்கும். ஸோ அது வந்து சிரமமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உங்களுக்காக கம்யூனிட்டி வைஸ் பிரித்து உங்களுக்கு புரியணும், கவுன்சிலிங் போகிற வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் டெஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் போகும்போது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இது எப்படி பார்க்குறது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்படி போகிறது, இந்த மாதிரி ஹரிசாண்டலாக போகிறது வந்து கேட்டகரி எஸ்சிஏ கம்யூனிட்டி, அதில் இருக்க கேட்டகரி. இப்படி வெர்டிகலாக வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட், பதவியின் பெயர் மற்றும் துறையின் பெயர். சரிங்களா? ஓகே. இது எப்படி பார்க்குறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு போஸ்ட் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர். எந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட். இதுக்கு ஒதுக்கியிருக்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏ ஜென்ரலில் 3, எஸ்சிஏ உமனில் வந்து 2. இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? ஓகே. அடுத்து எஸ்சிஏ இந்த ஜென்ரல் ஏஎஸ்டி, எல்டி இந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்கு 1, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் 1. சரிங்களா? ஓகே. இப்படி தான் பார்க்கணும். இப்போ எஸ்சிஏ ஜென்ரலில் 3 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சிஏ உமனுக்கு 2 இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ எல்லோரும் விருப்பப்படக்கூடிய ஒரு சப் ரெஜிஸ்டர் போஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு. நான் எல்லாமே எல்லாமே சொன்னால் ரொம்ப டைம் ஆயிரும். உங்களுக்கு எப்படி பார்க்குறது மட்டும் சொல்லிவிட்டு பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வீடியோக்கு கீழே தந்துடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு டவுட்னா கேளுங்க. இல்லை உங்களுக்கு இதில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இல்லைன்னா இல்லை இதில் வந்து எல்லா போஸ்ட்டுமே இருக்கும். அதுவும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் கொடுத்துருப்பாங்க. கீழே போக காமிக்கிற பாருங்க. அது எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்னாலும் நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ சப் ரெஜிஸ்டர் பாருங்கள். சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலுக்கு வேக்கன்சியே கிடையாது. எஸ்சிஏ உமனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ எஸ்சிஏ கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஆண் வந்து இந்த போஸ்ட் வந்து சப் ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து எடுக்க முடியாது. அதாவது கம்யூனிட்டிக்குள்ள எடுக்க முடியாதுன்னா எடுக்கவே முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஜென்ரல் கேட்டகரின்னு ஒன்று இருக்குல்ல, வெளியில் கம்யூனிட்டி இல்லாமல் வெளியில் ஜென்ரல்னு அதில் சீட் இருக்கும். அதில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஆனால் உங்கள் கம்யூனிட்டிக்குன்னு எஸ்சிஏ ஜென்ரலுக்கு வந்து ஆண்கள் எடுக்கக்கூடிய வகையில் சீட்டு ஒதுக்கல. ஃபீமேலுக்கு மட்டும் ஒரே ஒரு வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து முனிசிபல் கமிஷனர் பார்க்குறோம். முனிசிபல் கமிஷனர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது முனிசிபல் கமிஷனர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமனுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம். அப்போ எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா மட்டும்தான் முனிசிபல் கமிஷனர் எடுக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிஎஸ்டிஎம் மஸ்ட்டு இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இந்த ஒரு வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணணும். உடனே நான் வந்து இப்போ நாங்களாம் ஃபில் பண்ண முடியாது சார்னு எஸ்சிஏ கம்யூனிட்டியில் மற்றவங்க யாரும் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பிஎஸ்டிஎம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். முனிசிபல் கமிஷனர் எஸ்சிஏ கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எடுக்கலாம். ஆனால் கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் எடுக்க முடியாது. ஜென்ரலில் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வெளியில் 31% ஜென்ரல், அதில் இருக்கிறது எடுக்கலாம். அதனால தான் அந்த ஜென்ரல் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடலான்னு நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக போடுறோம். ஓகே. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எப்படி பார்க்குறதுன்னு. இருந்தாலும் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகே. அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பாருங்களேன். இப்போது எஸ்சிஏ ஜென்ரலில் 2, எஸ்சிஏ உமனில் ஒரு போஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம கேட்டகரி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு எஸ்சிஏ கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப எஸ்சிஏல நான் வந்து உமனா ஆன் கேண்டிடேட்டா இல்லை பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வந்து இந்த சைடு அரிசானில் போகிறத வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு எஸ்சிஏ கம்யூனிட்டியை சேர்ந்த பையன், நான் வந்து ஒரு பிஎஸ்டிஎம் இருக்குது அண்டு பையன் மேல் கேண்டிடேட் அப்படிங்கிறப்ப நான் எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலுக்கும் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கும் எலிஜிபிள். இதுவே நான் வந்து எஸ்சிஏ கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு பொண்ணு என்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா நான் வந்து 4 கேட்டகரிக்கு எலிஜிபிள். எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம், இந்த மாதிரி 4 இதுக்கு நான் எலிஜிபிள். இல்லை என்கிட்ட பிஎஸ்டிஎம் கிடையாது, நானும் பொண்ணும் கிடையாது, நான் வந்து மேல் கேண்டிடேட் அப்படின்னா எஸ்சிஏ ஜென்ரலுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? இப்படி தான் கேட்டகரி வந்து பார்த்துட்டு கேட்டகரிக்கு ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இது சொல்கிற பாருங்கள். இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போட்டிருப்போன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் இதில் எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி கம்மிங்கிறனால எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போஸ்ட் இல்லை. அதனால் நிறைய கட்டம் வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு எஸ்சிஏ ஜென்ரலுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நாங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்டு இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரல் வந்து வெளியில் இருக்க ஜென்ரல் வேறு, 31 ஜென்ரலுங்கிற வேறு, கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு வேறு ஜென்ரலுங்கிறது வேறு. சரிங்களா? கம்யூனிட்டிக்கு வேறு ஜென்ரல்னால்
ஜென்ரல்னா பொது. கம்யூனிட்டிக்குள்ள வர ஜென்ரல்னா ஒன்றும் இல்லை. கம்யூனிட்டிக்குள்ள வர ஜென்ரல்னா கம்யூனிட்டியில் இருக்க யார் வேணால் எடுக்கலாம். வெளியில் இருக்க ஜென்ரல்னா கம்யூனிட்டியில் எந்த கம்யூனிட்டினாலும் எடுக்கலாம். இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.